இந்த தேர்தல் டைம்ல மட்டும் நான் எப்போதும் சின்ன வயசுலேருந்து ஒரு பிரச்சனை பார்க்குறேன். தனிப்பட்ட கருத்து யாராவது பதில் சொல்லுங்க. எனக்கு உண்மையாவே தெரியல. ஏன் அந்த தேர்தல் முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை அந்த பொதுமக்களுக்கு பிரச்சனை பண்றது, கடை அடைக்கிறது, நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம தான் வந்து இவங்கன்னு ஒரு குடும்பம் மாரி தேர்தலுக்கெல்லாம் நம்ம நாட்ட பாதுகாக்க போறாங்க. அது பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அது ஏன் நீங்க வந்து அந்த அவ்ளோ ஆரவாரம் பண்றீங்க, ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? இப்ப ஜெயிச்சவங்க அடுத்த டைம் தோத்து போலாம். தோத்தவங்க இந்த டைம் ஜெயிச்சு வரலாம். இந்த மாரி மாத்தி மாத்தி தான் வருவாங்க. ஒரே ஆளே ஜெயிச்சுட்டு வந்து நம்ம சரித்திரத்தில பார்க்கவே கிடையாது. மாறி மாறி தான் வருவாங்க. ஏன்னா, மக்கள் சிந்தனை எல்லாம் ஒரே மாரி இருக்கிறதில்ல. அப்படி இருக்கும்பொழுது, இந்த ஜெயிச்சவங்கள கொண்டாடுறது நல்ல விஷயம். தோத்து போனவங்க ஃபோட்டோவ போட்டு கிழிக்கிறதும், உதைக்கிறதும், மிதிக்கிறது ஏன் அப்படி செய்றீங்க? அதே ஒரு வேளை அவங்க அடுத்த டைம் வந்துட்டாக்கா, அவங்க கூட நம்ம செல்ஃபி எடுக்கிறோம், பேசுறோம், எடுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு வீட்லயே நம்ம குழந்தைங்களோ, பெரியவங்களோ ஒரு 2 பேருக்கு போட்டி வைக்கிறாங்க. ஒருத்தவங்க தோத்துடுறாங்க, ஒருத்தவங்க ஜெயிச்சிடுறாங்க. நம்ம மிதிப்போமா? மிதிக்க மாட்டோம். நம்மலாம் மனுஷ இனம் தானே. ஏன் இந்த பிரச்சனை ஆண்டாண்டு காலமா வருதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு யாராவது